Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா என் ஃபேமிலிக்கு வந்து நான் ஒரு சர்ப்ரைஸா வந்து ஒரு குக் பண்ண தர போறேன். என்ன அப்படினா ஈஸியா இருக்கணும். பட் இதான் வந்து யாருமே இல்லாம இதா செய்யற ஃபர்ஸ்ட் டைம் இங்க. சோ அதனால சரி ஓகே கொஞ்சம் ஈஸியாவே செய்வோம் அப்படின்னா சரி நம்ம வந்து ரொம்ப டின்னர் அளவுக்குலாம் போறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நம்ம சீக்கிரம் செஞ்சிருவோம். பட் இப்போதைக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பழ பஜ்ஜி வந்து செய்ய போறேன். பழ பஜ்ஜிக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. ஓகே, பழம் பஜ்ஜிக்கு இன்னொரு பேர் வந்து பழம்புரி. ஆக்சுவலா வந்து இது என்னோட ரொம்ப ஃபேவரட் டிஷ்ஷு. பிளஸ் வந்து நான் காலேஜ் டைம்ல நான் என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப சாப்பிடுவோம். எனக்கு பழம்புரினோடனே அவன் ஞாபகம் தான் வருது. ஸோ அதுதான் ஓகே. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அந்த பழம்புரி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் செய்யறது யாருக்குமே தெரியாது. என் வீட்டில் யாருமே இல்லை. ஆக்சுவலி எல்லாரும் வெளில கிளம்பிட்டாங்க, ஒர்க் போயிட்டாங்க. ஸோ நான் இப்போ தான் குளிச்சு ரெடியானேன். நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் செய்வோம். செஞ்சு எல்லாருக்கும் சர்ப்ரைஸாக கொடுப்போம். ஐயோ கடவுளே நல்லா வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பழம்பொரிக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலி மைதா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் வீட்டில். பட் ரைஸ் ஃப்ளார் எங்கே இருக்குன்னு தெரியாது. நான் கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் டவுட் வந்து வாட் நான்சென்ஸ், ரொம்ப காயாக இருக்கே பழம். ஓகே, ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ இது என்னது பழம்பொரிக்கு தேவையானது வந்து நேந்திரப்பழம். ஃபஸ்ட்டு நமக்கு நேந்திரப்பழம் முக்கியம். ஸோ நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி நேந்திரப்பழம் வாங்கிட்டேன். ப்ளஸ் வந்து ரைஸ் ஃப்ளார் வாங்கியிருக்கேன். இதுக்கப்புறம் மைதா தான் உள்ளே இருக்குது. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பனானா வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போதைக்கு ஒரே ஒரு பனானா கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்படி வரும்னு தெரியல. அண்ட் போடும் போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நான் பண்ணியிருக்கேன். மீன் வருது, பிரியாமல் வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு பழம் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ்க்கு வந்து இது வந்து 3/4 மைதா எடுத்துக்கணும் நாங்கள். ஓகே, ஐயோ இது தெரிஞ்ச மாதிரியே பண்ணுறேனே, என்ன பண்ண தெரில. ஓகே, 3/4 வந்து மைதா எடுத்தாச்சு. அடுத்தது வந்து ரைஸ் ஃப்ளார் வந்து 1/2 கப்புன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் இது வச்சுட்டு வந்தேன். இது வந்து ரைஸ் ஃப்ளார் ஓகே 1 kg வாங்கியிருக்கேன். இப்போ ரைஸ் ஃப்ளாரு மைதா கலக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சுகர் அண்ட் வந்து டர்மரிக் சொல்லியிருந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சுகர். அதுக்கப்புறம் அளவுலாம் எனக்கு தெரியல, என்ன தயவுசெய்து இப்போ அளவு கேட்காதீங்க. நான் எல்லாமே ஓரளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா நான் அளவு சொல்கிறேன். ரொம்பவும் போட வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஆக்சுவலி இதெல்லாம் வந்து யூடியூப்பில் பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கற்றுக்கல பண்ணுறேன். அண்ட் வந்து சால்ட்டும் ஒரு பிஞ்ச் தான். இங்கே பிங்க் சால்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சால்ட் ஒரு பிஞ்ச் போட்டுக்கிட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் களத்தில் இறங்க வேண்டியதாகும். ஃபஸ்ட்டு இதை போட்டு தான் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நான் போட்டாச்சு உள்ள. இந்த எண்ணெய் லெவல் கரெக்டாக தெரியல, ஏதோ போட்டிருக்கேன். அடுத்தது வந்து கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். தெரியல, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொரிஞ்சிட்ருக்கு. கொஞ்சம் உருவோம், எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துடுச்சு நினைக்கிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் பொரிச்சு எடுத்துட்டேன். பார்க்கலாம், டேஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பனானா கட் பண்ணி எடுத்து உள்ளே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் சொல்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல பஜ்ஜி சுட்டுட்டோம். இதுக்கப்புறம் எல்லாரும் வந்த உடனே நம்ம ரிவ்யூஸ் கேட்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மம்மி வந்து ரிவ்யூஸ் சொல்ல போறேன். சூப்பர், தேங்க்யூ. குஷியா அது எப்படிதுன்றது பெருசில்ல. இந்த டைம்க்கு வந்து சுட்டு கொடுத்த பாரு, சந்தோஷம். தேங்க்யூ. இப்போ வந்து சாப்பிட்டேல, சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பரவாயில்ல, இப்படியே ட்ரை பண்ணுறேன். பெரிய கிரேட் குக் ஆயிடுச்சு. தேங்க்யூ மம்மி. நாளைக்கு இன்னொன்னு செய்யறேன் யோசிச்சு. இல்ல உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அது செஞ்சு பாக்குறேன். நீங்க என்னென்ன செஞ்சு கூட நல்லா இருக்கு. தேங்க்யூ. என்ன பண்ணி வச்சுக்குது? என்ன அது? பலாப்பழம் பலாப்பழம் தானே அது? ஆமா, சாப்பிடுங்க. ஏய் ஸ்வீட், ஐ வில் நாட் ஈட். ஏய் ஈட் மேன். வா. இது கேரளால பழம்புரியா? பழம்புரி. பழம்புரி. மம்மி பாரு. செஞ்சேன். சூப்பர். கஷ்டப்பட்டு செஞ்சு வச்சிருக்கேன். பிரியாணி டுடே ஸ்வீட். तुम्हारा என்ன? மிளகா. சூப்பர், நல்லா பண்ணிக்கிறா. Thank you. இந்த ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ, பட் ஸ்டில் மோனகாக டேஸ்ட் பண்ணேன். வாழைப்பழம் சாப்பிடாத பொண்ணே 3 வாழை சாப்பிட்டு போச்சு. வாழைப்பழம் தான் சூப்பரா பண்ணிக்கிறேன். Thank you. சூப்பர். Thank you. Thank you. காஃபி குடிங்க. குட். Thank you. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் டெய்லி ஆபீஸ்ல வரும்போது நம்ம பொண்டாட்டிக்கு பூ வாங்கி தான் வருது. ப்ராமிஸ். இப்போ வாங்கி வந்து கொடுத்தல, நான் வெளியே கேட்ல இருந்து மோனா ரிசீவ் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிசீவ் பண்ணும்போது பின்னாடி திரும்ப பார்த்தா வாடி போயிட்டுக்குது, அந்த பூ காஞ்சி போயிட்டுக்குது. மஞ்சு கேட்கல, வெளியே அந்த பேக்ல விசிரிச்சுட்டு நான் 2 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு 4 முளை வாங்கினான்னு கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா, எப்பவுமே நான் அந்த மாதிரி வார்த்தைகள் கேட்பேன். நேத்து வேற ஏதோ சொன்னாரு. கேரளா டிஷ் கொடுத்தல கையில. இல்ல, அவர் வரும்போது எப்பவுமே மம்மி கொஞ்சிட்டு தான் வருவாரு. என் குட்டி. சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. சூடா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா ஆமா. அது பாருப்பா, நீ என்ன தரமா பண்ணிருக்கணும், சூடு பண்ணி கொடுத்துருங்க. இல்ல நீ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு எப்பப்ப யார் வராங்களோ அப்போ வந்து ஒண்ணு எண்ணெயில போட்டுட்டா சூடா சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஒரே நீங்க பண்ணி வச்சீங்கன்னா சூடா நல்லா இருக்காது. வர்க்கால ஆசைப்பட்டு கேட்டேன், தேடி போய் வாங்கி வந்தேன். ஆமா, ஓவர் ஆயில். புழிஞ்சா அப்படியே 1 லிட்டர்ல எண்ணெய் எடுக்கலாம். அதை எடுத்து ஓவன்ல வச்சு சூட் பண்ணி அப்படியே கொடுத்தா பாரு, அப்படியே ஊத்துது எண்ணெய். இது நல்லா இருக்கு. தேங்க்யூ. அந்த வாழைப்பழம் பழம்புரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வெற்றிகரமாக வந்து நம்மளோட பழம்புரியை செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஸ்நாக்ஸ் இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது வந்து ஐ மீன் நான் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக அதுவும் வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ எல்லாருமே என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.